கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் முன்விரோதம் காரணமாக நரேஷ்குமார் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட பிரபல ரவுடி கோபியை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த வழக்கில் கோபி உள்ளிட்ட 17 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 15 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த கோபியை பிடிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். கோபி நெய்வேலி புலவன்குப்பம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்று அவரை பிடிக்க முயன்றனர். அப்போது போலீசாரிடமிருந்து தப்பிக்க கோபி அரிவாளால் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதில் போலீஸ்காரர்கள் பாண்டியராஜன், விஜயசோழன் ஆகியோர் காயமடைந்தனர். இதையடுத்து தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் கோபியின் காலில் குண்டு பாய்ந்தது. காயமடைந்த கோபி மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அரிவாள் தாக்குதலில் காயமடைந்த இரு போலீசாரும் NLC மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலங்கானா மாநிலம் சூரியபேட் மாவட்டம் கோடாடு மண்டலத்தின் தோரகுண்டா புறநகர் பகுதியில் இன்று அதிகாலை ஹைதராபாத்திலிருந்து விஜயவாடா நோக்கி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து முன்னால் சென்ற லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் பேருந்தில் பயணித்த 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் 11 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உள்ளூர் மக்களின் உதவியுடன் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதித்தனர். அவர்களில் 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்தில் மொத்தம் 43 பேர் பயணித்த நிலையில் சிலருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். விபத்து காரணமாக அந்த வழித்தடத்தில் சுமார் 2 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.